நீங்கள் நடுநிலையாளர் அல்ல, நீங்கள் திமுகவின் ஊதுகுழல், திமுகவின் பி டீமு. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இனி செல்வாக்குங்கிறது நீங்கள் ஓட்டு வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம். எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள். ஒரு மாநில கட்சி திமுக நம்ம மாநில உரிமையை இந்திரா காந்தி பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அந்த பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியை மாநில பட்டியல்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல. கொண்டு வராதது யார்? யாருடைய குற்றம்? விஜய்க்கு தான் கேட்குறேன். தனியார் மருத்துவக் கல்லூரியை வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள். ஸ்டாலினுக்கும் சரி எடப்பாடிக்கும் கொட்டி கொடுக்கிறார்கள். அடித்து சொன்னேன், எடப்பாடி எதுக்கு நீட்டு விலக்கு மசோதா கொண்டு வந்தார்? இவர்கள்லாம் பணத்தை கொண்டு விலக்கு கொடுங்கன்னு ஒன்று தான் மசோதாவை கொண்டு வந்தார். இன்றைக்கி ஸ்டாலினே மசோதா கொண்டு வர்றாரு. இவங்கெல்லாம் பணத்தை கொடுக்குறாங்க. அரசியல் தலைவர் அத்தனை பேரும் பணத்தை வாங்குறான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள், முக்கியமான விஷயங்கள், அரசியல் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நடிகர் விஜயை பற்றி. விஜய் புது கட்சி ஆரம்பித்தார். அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க, நாங்கள் உள்பட. அவர் ஏதோ பல நல்ல விஷயங்களை பேசுவார், நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு நினச்சோம். அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சினிமா நடிகர்கள் ஏன் வரக்கூடாது? எம்ஜிஆர் சினிமா நடிகர்கள் வந்தாருன்னா 1950களிலிருந்து அவர் திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் 67ல் எம்எல்ஏ ஆனார், 71ல் எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிகர் சங்க தலைவர் தேர்தலில் நின்று ஜெயித்தார். ஒரு பொது விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சார். அதனால் அவர் அரசியல் கொஞ்ச நாளாவது அவர் இருந்தார். சாதிக்கலைனாலும் கொஞ்ச நாள் இருந்தார். ஆனால் விஜய் சும்மா சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே வரும்போதே நாங்கள் நினச்சோம், இவர் அரசியலே தெரியாதவருக்கு, பக்கத்தில் நல்ல ஆலோசகர்களும் இல்லை, இவர் எப்படி அரசியலில் சாதிப்பார்? இருந்தாலும் அந்த அரசியலில் நல்லது செய்யணும்னு வராங்க. அவர்களை நம்ம ஊக்கப்படுத்தணும்னு தான் விஜய் வந்த உடனே நாங்கள் ஊக்கப்படுத்தணும். ஆனால் விஜய் இப்படி திமுகவின் ஊதுகுழலாக மாறுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. விஜய்க்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நல்ல நடிகருங்கிறது வேறு, நீங்கள் ரசிகர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு கலைஞர், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியலிலே உங்கள் ஆரம்பமே மோசமான ஆரம்பம் சொல்கிறேன் நான். அதாவது இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை திமுககாரன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதை மத்திய அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றிய அரசு இப்போ கேட்டால் அது இதுபடி மொழிபெயர்ப்பு. அப்படி பார்த்தா உங்களை ஒன்றிய சார்பு அரசுன்னு தான் சொல்லணும். பிஜேபிக்காரங்களாம் யாரும் சொல்ல மாட்டேங்க, சொல்லணும். மாநில அரசு கிடையாது, நீங்கள் ஒன்றிய சார்பு அரசு. மத்திய அரசு ஒன்றிய அரசு என்றால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மாநில அரசுகள் ஒன்றிய சார்பு அரசு. அப்படி பார்த்தால் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய சார்பு அரசுன்னு தான் சொல்லணும்னு நான் பல தடவை பேசியிருக்கேன். ஏன்னா அந்த ஒன்றிய அரசுங்கிறது உண்மையாக மத்திய அரசாங்கத்தை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. மத்திய அரசாங்கத்தை கிண்டல் செய்வதற்காக இந்த திராவிட மாடல் ஆளுங்களால் உருவாக்கப்பட்டது தான் அந்த வார்த்தை ஒன்றிய அரசுங்கிறது. அது கேலி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இன்று விஜய் உபயோகித்திருக்கிறார். நீங்கள் நடுநிலையாளர் அல்ல, நீங்கள் திமுகவின் ஊதுகுழல், திமுகவின் பி டீமு. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இனி செல்வாக்குங்கிறது நீங்கள் ஓட்டு வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம். எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள். உங்களுக்கு எதிரான நிலையைத்தான் நாங்கள் வருங்காலத்தில் பண்ணுவோம் அப்படின்னு தான். எடுத்த உடனே திமுக சார்ந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தை சொல்லலாம்? மத்திய அரசாங்கத்தோட பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிகாரங்கள் என்னன்னு தெரியுமா? இந்த சும்மா இங்கே இப்போ இவருக்கே உதயநிதிக்கே நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். ரெஜெண்ட்டை வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா? கிண்டல் பண்ணலாமா? ஒரு அரசியலுக்கு புதிதாக நீங்கள் கிண்டல் பண்ணலாமா? அதனால் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு என்று திமுகவின் பாணியில்
விமர்சித்த விஜய்க்கு முதல் நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு இன்னுமே எங்களுடைய ஆதரவெல்லாம் வந்து கொடுப்பதை பற்றி மறுபரிசீலனை செய்வோம். எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், நேதாஜியின் தொண்டர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். எல்லோருமே வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலைமையைத்தான் எடுக்கணும். காரணம், அவர் திமுகவின் ஊதுகுழலாகிவிட்டார் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு சிறு பிள்ளைக்கு கூட தெரியுமில்ல, இவர் திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார் என்று. இது ஒன்று. அடுத்தது நீட்டை பற்றி பேசுகிறார். நீட்டை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. விஜய் வந்து ஒரு கருத்து சொல்கிறாருன்னா தப்பு இல்லை, அவருடைய சொந்த கருத்து. ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்து விட்டால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறும். அதுக்கு தான் சொல்கிறது, நல்ல படிப்பு வேணும். அதாவது இப்போ காலேஜிலெல்லாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களுக்கெல்லாம் இது புரியாது, நீட்டை பற்றி புரியாது. நீட்டு விஜய்க்கு சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் இதை நீங்கள் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், விஜய் கேட்டுக்கங்க. உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா மற்றவங்க சொல்கிறத ஒரு கரெக்டாக தப்பாங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுங்கள். இதுக்கு முன்னால் கூட மெடிக்கல் கோர்ஸுக்கு, எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வுங்கிறது நடந்தது. எப்போவுமே உண்டு. நீங்கள் எம்பிபிஎஸ் எழுதியிருந்தால் தான் நீங்கள் சாதாரண டிகிரி கூட முடிக்கலைன்னு நினைக்கிறேன். எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வு என்பது எப்போவுமே உண்டு. என்ஜினியரிங்க்கும் நுழைவுத் தேர்வுங்கிறது உண்டு. எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை பல நுழைவுத் தேர்வுகள் பல மாடல்களில் நடந்தது. அதில் பல தவறுகளும் நடந்தது. அதனால தான் இந்தியா முழுவதும் எம்பிபிஎஸ்க்கு ஒரே நுழைவுத் தேர்வு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது யார்? விஜய். உங்கள் ஃப்ரெண்டு ராகுல் காந்தி போய் அரசியல் பேசுனீங்களே, ராகுல் காந்திகிட்ட ஞாபகம் இருக்கா? உள்ளேருந்து வெளில வரும்போது உங்களை என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லவா அவர் சொன்ன வார்த்தைகளை? உங்கள் மீது கோவப்பட்டு சொன்னார். அந்த இப்போ நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால இந்தியா கூட்டணியை சேர்ந்துருக்கீங்க நீங்கள். அதனால் ராகுல் காந்தியை உங்களை பற்றி சொன்னார்ல, அந்த ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு தான் உங்களுடைய நண்பர்கள் தான் வந்து இந்த நீட்டு ஒன் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கணும் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ்க்குன்னு கொண்டு வந்தது உங்கள் ஃப்ரெண்டுங்க. உங்கள் ஃப்ரெண்டு அவர் ஸ்டாலின் அவருக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஊதுகுழல் பாடுறீங்களே, அந்த ஸ்டாலின் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. 2012 கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த நீட். 2012 கொண்டு வந்த உடனே நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013 இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இது கரெக்டான டெஸ்ட்டு, இந்தியா முழுவதற்கும் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அதை உறுதி செய்தது. அதுக்கப்புறம் தான் 2016க்கு அப்புறம் பிஜேபி வந்தோடனே அதை நடைமுறைப்படுத்தினாங்க. பிஜேபி நடைமுறைப்படுத்தது காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த ஒரே இந்தியா முழுவதும் ஒரே தேர்வுன்னு சொன்ன காங்கிரஸ் கொண்டு வந்த இதைத்தான் வந்து பிஜேபி நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினுக்கும் தான் அதுக்கு காரணம். அது புரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் விஜய், அது முக்கியமானது. அவர் 2-3 விஷயம் சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, மாநிலங்களிடமிருந்து அதை பிரித்தது தப்பு, கல்வியை மாநிலங்களுக்கு தான் கொடுக்கணும், மாநிலங்களிலிருந்து அதை எடுத்தது தப்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன அர்த்தம்? மாநிலத்திலிருந்து கல்வியை பிரித்து மத்திய பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு? பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது யார்? உங்கள் நண்பர் ராகுல் காந்தியின் பாட்டி இருக்காங்கல்ல, இந்திரா காந்தி, அவங்க தான் 1976 நெருக்கடி நிலையில், எமர்ஜென்சியில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தார் இந்திரா காந்தி. உங்கள் ஃப்ரெண்டுங்க உங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான். விஜயின் கூட்டணி, அவர் விஜய் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது ஹம்பக், அது வந்து போலித்தனம்.
அது வந்து ஏமாற்று வேலை. அவர் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளவர். அது ஆரம்பத்தில் இது அந்த ஆதரவுக்கு பின்னணி என்னங்கிறதையும் வருங்காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ராகுல் காந்தி மேலே இவருக்கு இந்த ஏன் பாசம், சோனியா காந்தி மேலே ஏன் பாசம், என்ன பாசம்ங்கிறது பின்னாடி எனக்கு பல விஷயங்கள் அப்போவே தெரியும். இவர் வந்து ராகுல் காந்தியை பார்த்து பேசும்போது ராகுல் காந்திகிட்ட அவர் என்ன வார்த்தைகள் பேசினாருங்கிறது முதல் கொண்டு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பாசத்தில் இது பண்ணார அவங்க தான் வந்து இந்த இப்போ கல்வி பட்டியலுக்கு அவங்க பாட்டி தான் இந்திரா காந்தி தான் நெருக்கடி நிலைமையில் இருக்கும்போது அது மாநில அரசுக்கு இருந்த பட்டியலை வந்து பொது பட்டியல்னு கொண்டு வந்தது அவங்க தான். அதை புரிஞ்சுக்கங்க. சரி, கொண்டு வந்தாங்கிறீங்களா? உங்களுடைய நண்பர் இப்போ ஸ்டாலின் இருக்கார், ஒன்றிய அரசு நண்பர் ஸ்டாலின், அவர் நினைத்திருந்தால், அவருடைய தகப்பனார் கருணாநிதி நினைத்திருந்தால் 1999 2014 வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் அங்கம் வகித்தார்கள். ஒரு மாநில கட்சி திமுக நம்ம மாநில உரிமையை வந்து இந்திரா காந்தி பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அந்த பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியை மாநில பட்டியல்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல. கொண்டு வராதது யார்? யாருடைய குற்றம்? விஜய்க்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் அரசியல் ஆலோசகர்கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு மாநில அரசு பட்டியலுக்கு ஏன் கொண்டு வரவில்லை? இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த இதை வந்து ஏன் மாற்றவில்லை? அவர்களுக்கு மாநிலத்தை பற்றி அப்போ அக்கறை இல்லை. 1,76,000 கோடி 2Gயை கொள்ளையடிப்பது தான் அவர்களுடைய அக்கறையாக இருந்தது. ஆக மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போன கல்வித்துறையை 15 ஆண்டு காலமாக மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்த போதும் துளி கூட கவலைப்படாதவர் கருணாநிதியும் ஸ்டாலினும் தான். ஆக இன்று அந்த நீட் வந்ததற்கு காரணம் காங்கிரஸும் திமுகவும் தான் 2012 கொண்டு வந்தது. நீங்கள் கேட்குற மாநில பட்டியலிருந்து இதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததும் காங்கிரஸை சேர்ந்த இந்திரா காந்தி தான். ஆட்சியில் இருந்தபோதும் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள். அதனால தான் நீட்டுங்கிறது வந்து இன்றைக்கி வந்ததுக்கு காரணமே அவங்க தான். சரி, நீட் அப்படிங்கிறது வந்து இந்த நீட் அப்படிங்கிறது வந்து பொது நுழைவுத் தேர்வு ஏன் வந்தாங்க? பொது நுழைவுத் தேர்வு இந்த நீட்டுங்கிறத கொண்டு வந்ததின் காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நுழைவுத் தேர்வு நடந்தது எம்பிபிஎஸ்க்கு, டாக்டருக்கு. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருந்தானே அவனுக்கு 50% கோட்டா. ஒரு சீட்டுக்கு வந்து 2 கோடி 3 கோடி ஒரு வருஷத்தில் 300 கோடி 400 கோடி சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி இவங்க நிறுவனர்கள். அவன் 300 கோடி 400 கோடின்னு சம்பாதிச்சான். 2 கோடி 3 கோடி ஒரு சீட்டு. அதுக்கு நுழைவுத் தேர்வு வச்சான்ல, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அது பூரா இவன் எளிதாக கேட்டு இவனே கொஷின் பேப்பரை கொடுத்து அவங்கள பார்த்து இந்த கொஷின் பேப்பருக்கு பதிலும் கொடுத்து எழுத வச்சு 40 மார்க் வாங்கினவன் 45 மார்க் வாங்கினவனை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தான் இந்தியா லெவலில் இதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நடத்தும் மோசமான ஒரு நுழைவுத் தேர்வை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நீட்டு தேர்வுங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை ஒரு முதல்ல நீங்கள் விஜய் வந்து இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அரசியல்வாதி ஏன் சப்போர்ட் பண்ணுறான்? அரசியல்வாதி ஏன் நீட்டை ஒழிக்கணும்னு நினைக்கிறான்? விஜய் புரிஞ்சுக்கங்க. காரணம், அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியை வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள். ஸ்டாலினுக்கும் சரி எடப்பாடிக்கும் கொட்டி கொடுக்கிறார்கள். அடித்து சொல்கிறேன், எடப்பாடி எதுக்கு நீட்டு விலக்கு மசோதா கொண்டு வந்தார்? இவர்கள்லாம் பணத்தை கொண்டு வந்து விலக்கு கொடுங்கன்னு தான் மசோதாவை கொண்டு வந்தார். இன்றைக்கி ஸ்டாலினே மசோதா கொண்டு வர்றாரு. இவங்கள்லாம் பணத்தை கொடுக்குறாங்க. அரசியல் தலைவர் அத்தனை பேரும் பணத்தை வாங்குகிறான் தனியார் மருத்துவக் கல்லூரி இவங்ககிட்ட இருந்து. அதனால தான் அவ்வளோ பேரும் ஒரே இதில் கத்துறான். அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றியோ மாணவர்களை பற்றியோ எந்த அக்கறையும் இல்லை. விஜய்க்கு கேட்குறேன், நீட்டு வேணாம்னு சொல்கிறீங்களே, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தால் சைனாவில் நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜ் படிக்க முடியுமா? நீங்கள் இருக்கிறவங்க ரஷ்யாவில் போய் படிக்க முடியுமா? இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் நீங்கள் போய் படிக்க முடியுமா? 15% கோட்டா மத்திய அரசாங்கத்துக்கு, 85% கோட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த 15% கோட்டா நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் கூட தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் பாஸ் என்பதில் தான் போயிருக்கலாம். அதுக்கு தான் வச்சான் நீட்டு படிக்கிறவங்க. நீங்கள் நீட்டு கிராமத்துப்புற மாணவர்களுக்கு இல்லையே, அப்படி அது ஒரு டாக்டர் மக்கள் உயிரை காப்பாற்றக்கூடியது. அடிப்படை அறிவு இருக்கிறவங்க தான் அதை பாஸ் பண்ண முடியும். அதை பாஸ் பண்ணால் தான் அவர்கள் டாக்டருக்கு படிக்க முடியும்.
நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் இப்போ பைலட் இருக்கிறது கிராமத்து மாணவன் பைலட் ஆகணும்னா திறமையோடு இருக்கிறவன் ஆகணும். வெறும் கிராமத்து மாணவன் அப்படிங்கிற ஒரே தகுதிக்காக அவன் பைலட் ஆகிட முடியாது, அவன் ஐஏஎஸ் ஆகிட முடியாது. அவனுடைய திறமையை நிரூபித்துத்தான் எந்த ஒரு முக்கியமான வேலைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது உங்களுக்கு என்னத்தை புரியும்? நைட்டு இல்லைன்னா மாநிலத்தில் படிக்க முடியாது, வெளிநாட்டில் படிக்க முடியாது. ரஷ்யாவில் கேட்குறான் யுவர் நீட் மார்க்ஸ், அமெரிக்கா போங்க யுவர் நீட் மார்க்ஸ் கேட்பான். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் என்னென்னு அவங்களுக்கு அடிப்படையாக அரிச்சுவடியே தெரியாது இதை பற்றி. அதனால தான் சொல்கிறேன், நீட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இங்கே இருக்கிற அரசியல்வாதி கத்துறவங்க பூரா பணத்தை வாங்குகிறான். இன்னொன்று சிஎம் கோட்டான்னு ஒரு 40-30 கோட்டா கொடுப்பாங்க. இதை பூரா அந்த சிஎம் கோட்டாலேருந்து யாருக்கு கொடுப்பாங்க? அரசியல் தலைவர்கள் சொந்தக்காரனுக்கு தான் எம்பிபிஎஸ் சிஎம் கோட்டாலேருந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் கோட்டாலெல்லாம் சினிமா நடிகர்களின் பிள்ளைகள், அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் அந்த சிஎம் கோட்டாலுக்கு ஏதோ சீட்டை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் தகுதியான டாக்டர்னு சொல்ல முடியுமா? திறமையான டாக்டர்கள்னு சொல்ல முடியும். இதற்காக உருவாக வேணும். நீட்டை ஆதரித்து பேசுவதால் எங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. சமுதாய நலன் ரொம்ப முக்கியம். மக்களுடைய உயிரை காப்பாற்றணும். இன்றைக்கி மருத்துவத்துறை இந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுமில்ல. ஆஸ்பத்திரிக்கு போனால் 40 லட்சம் 50 லட்சம்னு இல்லாத நோய்க்கு கூட பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவத்துறையை சீரமைக்கணும். திறமைசாலிகள் டாக்டர்களாக வரணும். கிராமத்தில் உள்ள திறமைசாலிகள் டாக்டராக வரணும். தயாநிதி மாறன் பொண்ணுக்கு நீட்டு பாஸ் பண்ண முடியலை கடைசி வரை. அப்போ என்ன அர்த்தம்? திறமைங்கிறது அவங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு இன்னும் பேசுகிற என்னென்னா, மாநிலங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாடத்திட்டம் இருக்கணுமா? இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது என்ன எப்படி இது எந்த மண்டையில் எப்படி இந்த மூலையில் வந்ததுன்னு தெரியல. மாநிலங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்கணுமா? அப்படி தானே இருந்தது. மாநிலங்களில் ஸ்டேட் சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, மெட்ரிக் சிலபஸ்ஸு இதுவரை தனியாக தானே இருந்தது. அப்போ ஸ்டேட் சிலபஸை படித்தவங்களை கருணாநிதி கொண்டாந்து சமச்சீர் கல்வின்னு அவங்க மூளையை மங்க வைத்த உடனே சிபிஎஸ்சி மாணவர்களோடு போய் அவங்க போட்டி போட முடியலையே. நீங்கள் தனியாக இருந்த மாநில கல்வி என்ன செஞ்சது? அங்கங்கே இருக்கிற அரசியல்வாதி அவங்கவுங்க சிலபஸை வச்சாங்க. அதனால தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கஸ்தூரி ரங்கன்னு சொல்லி ஐஎஸ்ஆர்ஓவில் மிகப்பெரிய பதவியில் தலைமை பதவியில் இருந்தவர் கஸ்தூரி ரங்கன். நினச்சி பார்க்க முடியுமா? விஜய் நீங்கள்லாம் அவங்களோட அறிவாளியா? நீங்கள் அவங்களோட உங்களுக்கு மூளை அதிகமாக 10 உயர் கல்வியாளர்கள் அப்பாயின்ட் பண்ணாங்க. கஸ்தூரி ரங்கன் தலைமையில் கல்வியாளர்கள் 10 பேர் உக்காந்தான். அவன் தான் சொன்னான், இந்தியா முழுவதும் ஒரே கல்வியை கொண்டு வா, ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வா, அப்போ தான் இது இருக்கும். அதுவும் தொழில் கிடைக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான பாடத்திட்டங்கள் தான் அதிகம் வைக்கணும்னு சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்தது உலகம் முழுவதும் இருக்கும் நாடுகளின் பாடத்திட்டங்களை ஆராய்ச்சி செய்து இந்தியா முழுவதும் ஒரு கல்வியை கொடுத்தா மாநிலத்துக்கு தனி இதை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் மெட்ரிக்கு, மறுபடியும் ஸ்டேட் சிலபஸ்ஸு, மறுபடியும் சிபிஎஸ்சி வச்சு குட்டிச்சவராக்கணுமா? உங்களுக்கு புரியாததை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும்? கல்வியை பற்றி என்ன தெரியும்? நீங்கள்லாம் நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கல்வியை பற்றி பேசலாம். எதை பற்றியும் தெரியாமல் இப்படி நீங்கள் அவசர கதியில் இப்படி ஒரு கருத்தை சொன்னது உங்கள் கட்சி, உங்கள் அரசியலுக்கு, உங்களுடைய பிள்ளையார் சொல்லியே சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் இப்போ அதாவது வளரும் பயிர் முளையிலேயே தெரியும்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை, நீங்கள் அரசியலில் பெரிய இடத்தை பிடிக்க முடியாதுன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் அடித்து சொல்கிறேன். அதனால் புரியாத விஷயத்த பேசாதீங்க, தெரியாத விஷயத்த பேசாதீங்க. யாரையாச்சும் நல்லா படித்தவங்க விவரமானவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு பேசுங்க. இந்த ஒன்றிய அரசுன்னு இந்த திமுக சொல்கிற இந்த திராவிடவங்க சொல்கிறபடி பேசி உங்களுக்கும் திராவிட முத்திரையை குத்திராதீங்க. இன்று முதல் உங்களுக்கு திராவிட முத்திரை குத்தப்பட்டு விட்டது. நீங்களும் திராவிட இயக்கங்களை சேர்ந்த ஒருவர் தான். மாறுவேடம் போட்டுக்கொண்டு அரசியலுக்கு வருகிறீர்கள். உங்களுடைய அரசியல் நிச்சயம் எடுபடாது. அது உங்கள் பேச்சிலிருந்து தெரிகிறது. அப்படிங்கிறதான் எங்களுக்கு என்ன, நீட்டு கொண்டு வந்தா என்ன, கொண்டு வரலன்னா என்ன? நாட்டில் நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், அதோட நல்ல டாக்டர்கள் உருவாகணும். அப்போ தான் மக்களின் உயிர் சேஃபாக இருக்கும்.
அதுக்கு எது அவசியமோ அதை கொண்டு வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் பேசுகிறோமே ஒழிய, இல்லைன்னா முதலாளிகளுக்கு எதிராக நாங்கள் ஏன் பேசுகிறோம்? மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிற முதலாளி பூராம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கான். அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஏன் பேசணும்? மக்கள் நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், மாணவர்கள் வருங்காலம் நல்லா இருக்கணும், இதுக்காகத்தானே பேசுகிறோம். எவ்வளவு தில்லுமுள்ளு நடந்துக்கிட்டு இருந்தது தெரியுமா அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளெல்லாம். அதையெல்லாம் ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த எக்ஸாம். ரெண்டாவது, உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தானே அது கொண்டு வரப்பட்டது. அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிரான கருத்தை கொண்டு வரீங்களா? அரசியல்வாதிகளுக்கான அவன் கொள்ளையடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், அத்தனை அரசியல்வாதிகளையும் சொல்கிறேன். தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்டேருந்து கோடியாக லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் பேசுகிறான். லஞ்சம் வாங்கிட்டு தான் நீட்டு விளக்கு மசோதா கொண்டு வராங்க அந்த அரசியல்வாதி பூரா. அவன் தெரிஞ்சவன், அவன் அண்ணன் பையன், தம்பி பையன், அண்ணன் பேரன், தம்பி பேரனுக்கு சிஎம் கோட்டா இருந்தால் வாங்கிக்கலாங்கிற சுயநலத்தின் அடிப்படையில் பேசுபவர்கள் இந்த அரசியல்வாதிகள். அவர்கள் தான் நீட்டை எதிர்க்கிறார்கள். அதனால் புரிஞ்சுக்கங்க, அரசியலை கற்றுக்கங்க. அரசியல் தெரிந்த மற்றவங்க இது பண்ணிக்க. நீ எதை கற்றாலும் விஜய், அது எங்களுடைய ஆரம்ப கட்டத்திலே ஒருவருடைய இது தெரிஞ்சு, நீங்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாது. கமலஹாசன் மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கடைசி திமுகவில் ஐக்கியமாகி அஸ்தமனமாகி போய்விடும் உங்களது அரசியல் வாழ்க்கை. காரணம், உங்களுடைய இதில் வந்துக்கிட்டு பக்குவம் இல்லை, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை அப்படிங்கிற கருத்தை நான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, புதிய சட்டங்கள் 3 வந்திருக்கு ஜூலை 1 இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சி சட்டம் அப்படின்னு 3 இருந்தது. இந்த 3களில் எல்லாமே வெள்ளைக்காரன் காலத்தில் போடப்பட்டது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இன்னும் ஏன் வெள்ளைக்காரன் சட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும், அவன் போட்டதையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தில் பல நல்ல விஷயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி, 150 ஆண்டுகளை தாண்டி கூட இன்றைக்கி கூட நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அதில் தீர்வு இருந்தது. அதுதான் அவனுடைய இது. வெள்ளைக்காரங்கிறதுக்காக அவனை நாட்டை விட்டு உரட்டணும்னு தான் நினச்சமே ஒழிய, அவன் செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி கிராமங்கள் முதல் கொண்டு இத்தனை ஏரிகளையும் கட்டி நம்ம வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதை இந்த ஏரிகளை தானே நம்ம உபயோகிக்கிறோம். அதனால் இருந்தாலும் புது சட்டம் வேணும்னு கேட்டாங்க பிஜேபி. தப்பு இல்லை, புது சட்டம் வந்துருச்சு. ஆனால் ஒரு சட்டம்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை உபயோகிக்க போகிறவங்க யார்? போலீஸு, வழக்கறிஞர்கள், நீதிபதிகள். இவங்ககிட்டெல்லாம் கருத்தை கேட்டு ஒருமித்த கருத்தோடு தானே நீங்கள் அந்த சட்டத்தை உருவாக்கணும். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட கேட்டீங்களா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட கேட்டீங்களா? அதுக்கடுத்தது வழக்கறிஞர்கள் கருத்தை கேட்டீங்களா? காவல்துறை கருத்தை கேட்டீங்களா? யார் கருத்தையுமே கேட்காம நீங்களாக அவசர கதியில் கொண்டு வந்துட்டீங்க. ரைட்டு. அதில் பழைய விஷயங்கள் அப்படியே இருக்குது. ஒரு 10-15% புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ரைட்டு. நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதுக்கு போய் இந்தியில் பேர் வைக்கிறீங்களே, இது யார்? அதைத்தான் சொல்கிறேன். இந்த திராவிட மாடல் ஆளுங்களுக்கு தீனி போடுறீங்களே, இந்தியில் உங்களை வைக்க சொன்னது யார்? இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த சட்டங்கள், இந்த தீர்ப்புகள் எல்லாம் வெளிநாட்டு கோர்ட்டில் கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் படிக்கிறதுல கராச்சி கோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறோம். ஹைகோர்ட்டில், கராச்சி கோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகள் இதெல்லாம் ப்ரைவேசி கவுன்சில்னு இருக்குது, அப்போல்லாம் இங்கிலாண்டில் இருந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பற்றி சொல்கிறோம். இங்கிலீஷ் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு. ஆக உலகம் முழுவதும் இது பண்ணக்கூடியது இந்த சட்டம். அதை போய் இந்தியில் வச்சுக்கிட்டு இந்த பாஜக அரசு இவ்வளவு கேவலமான இதை வச்சுட்டு இந்த அப்போ ஹைகோர்ட்டில் போட்டாங்க. இந்தியில் பேர் வச்சது செல்லாதுன்னு. அது அரசியல் சட்டப்படி அதை நீங்கள் வச்சது தப்பு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போது இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டு மூஞ்சி போய் எங்கே வச்சுக்க போகிறீங்க? அவங்ககிட்ட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டிங்களா? நல்ல விஷயங்கள் இருக்குது, ஒத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொலை 302 ஐபிசி நாங்கள் சொல்கிறோம். 302 சின்ன சாதாரண மட்டும் உள்ள 302 ஐபிசி 150 வருஷமாக கொலைனா 302 புது சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த செக்ஷன் 302 மட்டும் மாற்றாமல் அந்த சட்டத்தில் உள்ள திருத்தங்களை மட்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் புது செக்ஷனை போட்டு பழசு இருந்தது ஒன்று, அது இப்போ இருந்தது ஒன்று, குழப்பத்தை உருவாக்கி எஃப்ஐஆர் எங்கே வேணாலும் போடலாம். ரைட்டு, நல்ல விஷயம். ஏன்னா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறான், கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையுமே. அப்போ நீங்கள் கொண்டு வந்தது எஃப்ஐஆர் எங்கே வேணாலும், கம்ப்ளைண்ட் எங்கே வேணாலும் கொடுக்கலாங்கிறீங்க.
கரெக்டு. ஆனால் அந்தந்த மாநில அரசு போலீஸுங்கள்கிட்ட அதுக்கு ஏற்ற கட்டமைப்பு இருக்கா? அவங்க அதை செய்ய முடியுமாங்கிறத பார்த்தீங்களா? நீங்கள் போட்ட சட்டத்தை எத்தனை பேர் பாருங்கள், எஃப்ஐஆர் ஒரு இதில் போட்டு கொடுக்குறானான்னு பாருங்கள். அந்தந்த மாநில அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேணும்ல. போலீஸுக்கு சில அதிகாரம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. போலீஸு 15 நாளைக்கு மேலே போலீஸ் விசாரணைக்கு எடுத்து அதுக்கு மேலே விசாரிக்கக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் போட்டான். ஏன்னா போலீஸு சட்டத்தை தப்பாக பயன்படுத்துவாங்க. அங்கேயே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒன்று அந்த 15 நாள்னு இருந்ததை 60 நாள் 70 நாள் 80 நாள்னு மாற்றிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவான்? இனிமேல் அரெஸ்ட் ஆகிறவனா போலீஸ் என்ன விசாரிக்கணும்னு கொண்டாந்து வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சுக்கிட்டு இதுதான் நடக்க போகுது. நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க, கெட்ட விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பழைய பேரை இதில் சொதப்பிட்டீங்க. இப்போ ஹைகோர்ட்டு சொல்லி மாற்ற போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா மாற்றிடுவாங்க. யாருமே சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸை போய் கேட்குறாங்க புதிய சட்டத்தை பற்றி, இன்னும் பேசவே மாட்டேங்கிற இல்லையா? யாருக்கும் அது உருப்படாத லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இப்போ பெரும்பாலான வக்கீல்கள், பெரும்பாலான ஆனந்த் வெங்கடேசன்கிற ஜட்ஜெல்லாம் எவ்வளோ நேர்மையான ஜட்ஜு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீ ஹிந்தியில் கொடுப்பா, நாங்கள் இங்கிலீஷில் தான்ப்பா சொல்லுவோம் சொல்கிறாருல்ல. ஒரு நேர்மையான ஜட்ஜே எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அதனால் இப்படி ஒரு அவசர கதியில் இதை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயங்கள் அதில் இருந்தாலும் தப்பான விஷயங்களும் அதில் இருக்குது, நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களும் இருக்குது. அதனால் இப்போ இங்கிலீஷில் பேரை மாற்றணும். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்குள்ளே பாஜக அரசு நீங்களே ஒழுங்காக இங்கிலீஷில் பேரை மாற்றுங்க அப்படிங்கிறது அந்த சட்டத்தை பற்றி, புதிதாக வந்திருக்கும் சட்டத்தை பற்றி எங்களுடைய கருத்து. அடுத்தது இந்த நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி, அவர் ஸ்டாலினையே தாக்க ஆரம்பிச்சிட்டார், உதயநிதியும் தாக்க. இதுதான் ஒன்றுமே ஓடல. என்னடா எப்போ பார்த்தாலும் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு அவர் தான் கோர்ட்டுக்கே போகல. அவர் சொல்லிக்குவார் நான் வக்கீலுக்கு படித்தேன்னு. அதான் சொன்னேன், சர்டிஃபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணு. எந்த கோர்ட்டுக்கு போய் 4 வார்த்தை பேச தெரியாது ஆங்கிலத்தில். அவர் இதை மட்டும் வச்சுக்கிட்டு தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு இதை கொடுத்து வச்சுட்டாங்க. கடைசி வரை அதே மாதிரி பதவியே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலினே தாக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா எம்ஏ பிஏ. அவர் சொல்கிறார் நான் அந்த காலத்தில் பிஏ படித்தேன், இப்போ நான் எல்லாம் பிஏ படிச்சுட்டு வருதுங்க. ஸ்டாலினே பிஏ தான் படிச்சிருக்கேன். பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். அப்போ அவர் நாயினே யாருக்கு சொல்கிறாருன்னு எங்களுக்கே தெரியல. இல்லை திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவரும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கார். அப்போ ஒரு ஸ்டாலினும் பிஎஸ்சி உதயநிதியும் திட்டாரா? கண்ட நாய்கள்லாம் படிச்சுட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு சொல்கிறாரு? ஒரு சபை நாகரிகம் வேணாமா? ஒரு திமுகவுடைய பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர்ன்ட்டு டிகிரி படிக்கிறவன்லாம் நாயா? இன்றைக்கி டிகிரி படிக்கிறவன்லாம் நாயா? கண்ட நாயெல்லாம் படிச்சுட்டு வருதுன்னா என்ன ஒரு இது? எத்தனையோ நல்ல இவங்கெல்லாம் பிஏங்கிறதுனா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? தமிழ் சில பேர்லாம் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டு தமிழ் இலக்கியம்தான் படிப்பேன்னு சொல்லி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் போய் படிப்பான். அவன் என்ன நாயின்னு சொல்ல முடியுமா? சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சொல்லி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய் கேட்பான். அவன்லாம் நாயா? ஸோ நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு பேசவும் தெரியல. அவர் பேசுகிறது அவர் தலைவரையே தாக்குற மாதிரி இருக்குது, அவருடைய சின்ன வாரிசையும் தாக்குற மாதிரி இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் அவருக்கு வாய்ப்பூட்டு போடுவது நல்லது. இல்லைன்னா ஸ்டாலின் பேரையும் உதயநிதி பேரையும் இவரை கெடுத்து விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்வார். 2 மேயர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க, திமுக மேயர்கள். யார் ராஜினாமா பண்ணான்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூர் மேயர் மேயர் பதவி யாராச்சும் ராஜினாமா பண்ணுவாங்களா? அவங்க 2 பேரும் கூப்பிட்டு கேளுங்க. மேயர் தேர்தலில் நிற்பதற்கு திமுக தலைமைக்கு எத்தனை கோடி கொடுத்து இந்த சீட்டை வாங்கினாங்கன்னு கேளுங்க. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 5 கோடி 10 கோடி கொடுத்தா தான் மேயர் சீட்டு கொடுப்பாங்க திமுகவில். அப்படி வாங்கின சீட்டை யார் ராஜினாமா பண்ணணும்? கள்ளச்சாராயம் காரணமானா கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியிலையும் கள்ளச்சாராயம் பிடிபடலையா? எலெக்ஷனில் தோற்றது காரணமானால் எலெக்ஷன் திருநெல்வேலியிலையும் ஜெயிச்சுட்டாங்க, கோயம்புத்தூர்லேயும் ஜெயிச்சுட்டாங்க. அப்போ ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னா, தலைமை கழகம் தான் சொல்லியிருப்பார் ஸ்டாலின் ராஜினாமா பண்ண சொல்லி. ஏன் ராஜினாமா பண்ண சொல்லணும்? ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் நடக்கும். இடைத்தேர்தல் நடந்தால் இன்னொரு 10 கோடி 2 பேர்கிட்ட வாங்கி அவங்களை நிற்க வைக்கலாம். இதற்காகத்தான் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.
இவங்ககிட்ட இப்போ தூக்கிட்டு இன்னும் 2 பேரை போட்டு அவங்ககிட்ட ஒரு 10 கோடி எல்லாம் சொல்கிறாங்க. சினிமா ஃபீல்டில் சொல்கிறாங்க, கோடியாக கொள்ளையடிக்கிறதா அவங்க கட்சிக்காரவங்களே சொல்கிறாங்க. ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் 30,000 கோடிங்கிறாங்க. ஆனால் இந்த சினிமா ஃபீல்டில் வந்து இந்த தியேட்டரில் ஆக்கிரமித்து அதில் மிஞ்சி போனால் ஒரு 5 கோடி 10 கோடி கிடைக்கும். 30,000 கோடி பணத்தை கொள்ளையடித்தவர் அந்த 5 கோடி 10 கோடியை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மற்றவங்க வயிற்றில் அடித்து சினிமா துறையை நாசம் பண்ணிக்கிட்டு இவங்க எப்படின்னா எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் சரி 1 கோடி 2 கோடினா உயிரே கொடுப்பாங்க, உயிரே விட்டுருவாங்க. அதுதான். அதனால தான் பாருங்கள், அந்த மேலாம் ஒரு 10 கோடி கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பணமாக இதை செய்யலாமா? நீங்கள் சினிமா துறையில் பாவம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பான். உங்களுக்கு இல்லாத பணமாக அங்கேயும் போய் அவன் வயிற்றுலேயே அடிச்சுட்டு, தியேட்டருக்காரன் வயிற்றுலேயும் அடிச்சுட்டு, சினிமா ப்ரொடியூசருங்க அவ்வளோ வெறும் புலம்புறான். காரணம் பணத்தின் மேல் ஆசை. கீழே இருந்து வந்தவங்க பெரிய லெவலில் இருந்தவங்களாக இருந்தால் பணம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. காரணம் பணத்திலேயே ஊறி இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிமட்டத்தில் இருந்து வந்தவங்க பணம்னா வெளியில் இருக்காங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்கும் மரியாதை மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதான் கருணாநிதிட்ட சொல்லல, 10 ரூபா அவர் கையில் இருக்காது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரைகிறாரு, புத்தகத்தை கொடுக்குறாங்க, அவர்கிட்ட 10 ரூபா இல்லை. நேர கண்ட காட்சி. ஆற்காடு வீராசாமிகிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுன்னு 150 ரூபா புத்தகத்துக்கு 10 ரூபா எடுத்து கையில் கொடுத்தார். காரணம் இவர்களுடைய கலாச்சாரம் அப்படி. அதனால் இப்போ இந்த மேயரத்தை இது போகுதுன்னா பணம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணியிருப்பாங்கங்கிறது அரசியல் வட்டாரத்தில் எல்லாருடைய இது பேச்சாதுவான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கார், கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது மத்திய அரசு. நல்லா பார்க்கணும். நான் எதுக்கு இதுன்னா அது ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி வரக்கூடியது. அவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி அரசியல்வாதிகள். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது மத்திய அரசாம். ஏன் மத்திய அரசு? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார்? இந்திரா காந்தி. வேடிக்கை பார்த்தது உங்கள் அப்பா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்திரா காந்தின்னு சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸோட கூட்டணி, உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தியோட பாட்டி தான் அவங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது எங்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தின்னு சொல்லுங்கள். அத்துடன் அதை வேடிக்கை பார்த்தது என்னுடைய அப்பா கருணாநிதினு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மத்திய அரசுன்னு சொன்னால் நம்ம மக்கள்லாம் நம்பிடுவாங்களா? வேறு யாரோ விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்தது இவங்க இந்தியா கூட்டணி தான் விட்டு கொடுத்தது. இந்தியா கூட்டணியின் பாட்டி தான் விட்டு கொடுத்தாங்க. தாரை வார்த்து கொடுத்தது உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.